जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ லீலாமிருதம் அத்தியாயம் 105. ஊமைக்கு பேச்சாற்றல். ஊமை பிராமணர் ஒருவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு 12 வருடங்களாக சேவைகள் செய்து வந்தார். அவருடைய சேவைகளில் மனம் மகிழ்ந்து ஸ்ரீ சுவாமிகள் அவரை ஒரு நாள் தனது அருகில் அழைத்து தான் மென்று கொண்டிருந்த தாம்பூலத்தை உமிழ்ந்து அந்த பிராமணனிடம் கொடுத்து, இதை சாப்பிட்டு விட்டு உன் வேலைகளை செய் என்று கூறினார். அந்த தாம்பூலத்தை சாப்பிட்டவுடன் அவருக்கு பேச்சாற்றல் வந்துவிட்டது. இந்த சேவகர் எவ்வளவு பக்தி நிறைந்தவர்! சர்வ வல்லமை நிறைந்த ஸ்ரீ சுவாமி சமர்த்தரால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை இவர் நன்கு அறிந்திருந்தாலும், தனக்கு அருகிலேயே ஸ்ரீ சுவாமி இருந்த போதிலும் அவரிடம் தன் ஊனத்தை குணப்படுத்துமாறு பிரார்த்தனை செய்து கொள்ளவே இல்லை. இருப்பினும் எப்படி ஒரு தாய் தன் குழந்தைகளின் தேவைகளை உணர்ந்து கொள்வாளோ, தாயுமானவரான ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் ஒரு பக்தனின் தேவையை அறிந்து அவரே அனைத்தையும் அளித்து விடுகிறார். அப்படி இருக்க நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டியது அவசியம்தானா? ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாத கமலங்களில் சரணடைவதை தவிர வேறு எவ்வித சிந்தனையும் தேவையில்லை என்பதை அல்லவா இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். जय गुरुदेव दत्ता। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज परब्रह्म श्री स्वामी समर्थ महाराज की जय।